இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நாகமம் 23 அதிகாரம் 21வது வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதமான இஸ்ரவேல் மக்களுக்கான வாக்குத்தத்த வசனம். நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் தானே, அதனால் நமக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும்ல. யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. யாக்கோபு ஒரு எத்தனை தான். அப்பா ஏமாத்தினான், அண்ணனை ஏமாத்தினான், அதனால் மாமாவை ஏமாத்தினான், அதனால் அக்கிரமம் தான் பண்ணியிருக்கிறான், எத்தனை பேர் வாங்கியிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் யாக்கோபு மேலே சிவர் பிரியமாக இருப்பார். அதனால தான் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை வம்சத்தை மந்தையை போல ஆக்குகிற என்ற வார்த்தையின்படி எளியவனாகிய சிறியவனாகிய யாக்கோபை அவர் செலக்ட் பண்ணுவார், தெரிந்து கொள்கிறார். அதனால தான் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. அவர் என்ன குற்றம் செஞ்சாலும், அவர் என்ன தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் அதை மன்னிக்கிறாரு. இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. யாக்கோபு தான் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டார். அவரிடத்துல அவர் குற்றம் கண்டுபிடிக்கவே மாட்டார். நம்மெல்லாம் மனுஷருக்கு செய்வோம், குற்றம் கண்டுபிடிக்கிறதுலேயே இருக்கும்ல. ஆனால் கர்த்தர் அப்படி குற்றம் கண்டுபிடிக்க மாட்டாராம். அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அதனால தான் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் அவர் கம்பீரமாக இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? ராஜாவினுடைய ஜெய கம்பீரம். ஒரு சிங்கம் எப்படி கம்பீரமாக நிற்கிது, அது மாதிரி ஆண்டோடைய பிள்ளைகள் கம்பீரமாக நிற்பாங்க. அவங்க குறுகி போக மாட்டாங்க, குண்டிட மாட்டாங்க, அவங்கள குற்றம் பார்க்க முடியாது, அவங்க அக்கிரமத்தையும் யாரும் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. அந்த மாதிரி ஆண்டவர் அவர்களை தம்முடைய இரத்தத்தினால் மூடிக்கொள்கிறார். மற்றவர் குற்றம் பிடிக்காதபடி பார்க்குறாரு. அவருமே அவங்க மேலே அக்கிரமத்தை சுமக்க மாட்டேங்காரு, குற்றத்தை பார்க்க மாட்டேங்காரு, அவங்கள கூடவே இருக்கிறாரு. அதனால தான் அவங்க கம்பீரமாக அனுசரணை நடக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பெற்ற இந்த ஜனங்கள், யாக்கோபு ஜனங்கள், இஸ்ரவேலின் ஜனங்கள் ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள். நாமும் கூட அந்த ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் தான். நம்மையும் கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு? பாவத்துக்கு தக்கதாக செய்யாமலும் அக்கிரமத்துக்கு தக்கதாக சரிக்கட்டாமலும் இருக்கிறார். இல்லைன்னா நம்மளாம் தூசி மாதிரி பறந்துடுவோம். நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக செய்தால் நாம் பறந்து விடுவோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. சிங்கத்தை காண கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இதை நாமும் சுதந்திரித்துக் கொள்ளுவோம்.